நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இறைவனை அடைவதற்கு நாம் தினந்தோறும் ஏதோ ஒரு செயலை குறிக்கோளாக கொண்டு வாழ வேண்டும். அந்த செயல் ஒருவருக்கு உணவளிப்பதாக இருக்கலாம், அல்லது உடையளிப்பதாக இருக்கலாம், அல்லது நாம் செய்யும் தொழில் சார்ந்த அறமாக இருக்கலாம். ஒரு மளிகைக்கு துணிக்கடை வைத்திருப்பவர் எவ்வளவோ லாபம் ஈட்டுகிறோம். தினம் ஒரு தெருவிலே பரதேசியாக வருகின்ற அந்த அடியார்களுக்கு, அந்த ஆதரவற்றவர்களுக்கு ஒரு ஆடை வழங்குதல், திருநீர் அணிந்து ருத்ராட்சம் போட்டிருந்தா போதும். அது சொக்கர்னா இப்படித்தான் என்றெல்லாம் கிடையாது. தெருவிலே நம் ஆலயத்திற்கு வந்து, நம் வீட்டிற்கு வந்து, நம்மிடம் கை நீட்டி இறைவனின் திருநாமத்தை சொல்லி பசியோடு வருபவர்கள் எல்லோருமே திருவேடத்தை நமக்கு நினைவூட்டக்கூடியவர்கள். அப்படி தான் செய்த தொழில் சார்ந்து இறையருளை பெற்ற ஒரு அற்புதமான அன்பரின் வரலாறு இன்று நாம் காணப்போவது. தொண்டை நன்னாடு சான்றோருடைத்து என்பது ஔவையாரின் வாக்கு. சான்றோர் என்பவர்கள் அறவழி வாழும் மனிதர்கள். எல்லோருக்குமே சான்றோர்னு பேர். என்ன, நேற்று நாம் நந்தனார் வரலாற்றில் கண்ட அந்த கொல்லாமை, புலால் உண்ணாமை, பிறர் பொருளை விரும்பாமை, களவு செய்யாமை, பிறர் மனதை துன்படுத்தாமை, போதைப் பொருட்களை உண்ணாமை, சான்றோர்களால் ஒதுக்கப்பட்ட எந்த ஒரு குற்றத்தையும் செய்யாது வாழும் சான்றோர்கள் மிகுந்த நாடு தொண்டை நாடு. சான்றோர்கள் எல்லா இனத்திலும் எல்லா குலத்திலும் இருப்பார்கள். அவ்வழியிலே சான்றோர்கள் வாழ்கின்ற தொண்டை நாட்டில் நம்முடைய காஞ்சிபுரத்திலே ஏகாலியர் குலத்திலே அன்பர் ஒருவர் வாழ்ந்து வருகிறார். நம்முடைய வரலாற்றில் காணப்படும் நிறைய நாயன்மார்களுக்கு அவர்கள் செய்த செயலை கொண்டே பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவருடைய ஆதிப்பெயர் என்பது நிறைய பேருக்கு ஒரு சரியானபடி சேக்கலார் அடிகளுக்கு கிடைக்கவில்லை போல். இதிலே இந்த ஏகாலியர் குலத்திலே சைவ நெறி நின்று சான்றோர்களுக்குரிய அடிப்படை பண்புகளோடு வாழ்ந்து வருகிறார் ஒருவர். அவர் திருநீர் பூசி மெய்யன்போடு இறைவனை வழிபடுகின்ற அன்பர்களுடைய மனத்தில் உள்ள தேவைகளை குறிப்பறிந்து செய்து அவர்களுக்கு உதவக்கூடிய பண்புடையவர். என்னை பார்க்க வந்தால் நான் என்ன அவரிடத்தை எதிர்பார்ப்பேன் என்பதை உணர்ந்து அதை செய்தல், அதற்கு கருத்தறிந்து குறிப்பறிந்து உதவுவது. இப்படி பிற அடியாருடைய மனதின் எண்ணங்களை புரிந்து கொண்டு, அவருடைய பார்வையின் குறிப்பை புரிந்து கொண்டு, செயலின் குறிப்பை புரிந்து கொண்டு எல்லோருக்கும் உதவும் பண்போடு வாழ்ந்ததால் அந்த அன்பர் திருக்குறிப்பு தொண்டர் என்று எல்லோராலும் வழங்கப்பட்டார். இவர் சிவனடியார்களை கண்டால் திருநீர் பூசி ருத்ராட்சம் அணிந்து ஆலயத்திலே பணி செய்கின்ற சிவனடியார்களை கண்டால் அவர்களின் ஆடைகளை வாங்கி அழுக்கு நீக்கி தூய்மை செய்து கொடுத்து வருகிறார். பணத்திற்காக அல்ல. என்ன, உணவு இலவசம், தங்குமிடம் இலவசம் என்று போட்டால் அங்கே போய் தொண்டு செய்பவர் அல்ல நம்முடைய திருக்குறிப்பு தொண்டர்.
காஞ்சிபுரத்திலே இருந்து கொண்டு அங்குள்ள சிவனடியார்களுடைய ஆடைகளை அழுக்கு நீக்கி, ஏன்னா அவருடைய தொழில் ஆடைகளை வாங்கி அழுக்கு நீக்கி தூய்மை செய்து தருதல். அதிலே ஐயா அவர்கள், திருக்குறிப்பு தொண்டர் அவர்கள் வலுவாது தினந்தோறும் செய்து வருகிறார். இவ்வாறு தொண்டு செய்து வரும் ஒரு நாளில் நம்முடைய பெருமான் இருக்கிறார் அல்லவா, யார்? இந்த ஏழை, மிக ஏழை, உலகத்திலே மிக ஏழை, ஏழைகளிடத்து போய் பங்கு கேட்பவர் போலும். அதனால அவருக்கு ஏழை பங்காளர்னு பேர். என்ன அது என்ன ஏழை? அறிவு இல்லாமல் அறியாமை நிறைய வைத்திருக்கக்கூடிய ஏழைகள், சிவபக்தி இல்லாமல் புறவேடமிட்டு கொள்ளும் ஏழைகள், பிற காண வேண்டும் என்பதற்காக உரத்து பாடக்கூடிய திருமுறை ஓதுவார்கள். இவர்கள் எல்லாம் ஏழைகள், அருளினால் ஏழைகள். அருளினால் யார் யார் ஏழையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த ஏழ்மையை நீக்க வரக்கூடியதால் பெருமானுக்கு ஏழை பங்காளர் என்று பெயர். மாதரு பாகத்தன் என்று பொருள் உண்டு, ஆனால் இந்த இடத்திலே அது பொருந்தாது. அப்பொழுது நம்பெருமான் என்ன செய்கிறார் என்றால், திருநீர் அணிந்து ருத்ராட்சம் அணிந்து விபூதி பையோடெல்லாம் வல்ல, ஒரு சாதாரண வயோதிகராக, ரொம்ப வயது மூப்புடையவராக, என்ன மெலிந்த உடலுடன் அழுக்கு கந்தை ஆடை, அந்த துணியை பல துணியை ஒட்டு போட்டு தைச்சிருக்கார் நம்மால். ஒரு இடத்துல கிழிஞ்சிருச்சுன்னா, நாங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருந்தப்ப ஒரு சதுரமாக துணி கிழிஞ்சிச்சுன்னா அங்கே ஒரு ஒட்டு துணி போட்டு தைப்போம். இன்றைக்கி இந்த ஜீன்ஸ் பேண்டில் முட்டியில் ஒட்டு போட்டுட்டு தெரியுதுங்க இல்லையா பிள்ளைங்க. நிறைய திரைப்படங்களில் கூட பாருங்கள், பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பசங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒட்டு போட்டு துணி போட்டுட்ருக்காங்க. இது ஒரு நாகரிகம் என்று சொல்லி அந்த கந்தலாடை அணிகிறார்கள். ஆனால் நம்முடைய இந்த ஏழை பங்காளர் சேருமான் மெலிந்த உடலுடன் வந்தவர், அவர் அணிந்திருந்த ஆடையிலே அதுக்கு மேல் ஒட்டு போட முடியாத அத்தனை ஒட்டு. இன்றும் கூட திருவிடைமருதூரிலே கூட எனக்கு தெரிந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு சாமி கட்டியிருந்த ஆடையை எடுத்து திருவிடைமருதூர் மட்டுமல்ல, பெரும்பாலான சிவாலயங்களில் அம்பிகையும் சாமியும் கட்டியிருந்த ஆடைகளை எடுத்து உதறினால் அது நூல் தூசு தூசாக விழுந்துடும். அவ்வளோ அந்த துணி மேலேயே தண்ணி ஊற்றி அப்படியே விடுறது தான். அதனால் இவருக்கு கந்தை ஒன்றும் தேடி அடைய தேவையில்லை. எந்த ஊர்னு காஞ்சிபுரத்தில் ஏகம்பநாதரே இப்படித்தான் கந்தையை அணிந்திருந்திருப்பார் போலும். இன்னைக்கு எப்படி அணிகிறாரோ தெரியல. விசேஷ காலங்களில் தங்க கவசம் வெள்ளி கலசம் போடுவாங்க, மற்ற நாளில் அச்சர்கள் துவைத்து ஆடை போடுறாங்கன்னு என்னவோ தெரியல. அந்த காலத்தில் நந்தனார் வாழ்ந்த காலத்தில் நம்பெருமான் பாவம் கந்தை அணிபவராக இருந்திருப்பார் போலும். அதை அணிந்து கொண்டு நெற்றியில் ஒரு திருநீரை பூசிக்கொண்டு அமைதியாக கழுத்தில் ஒரு கண்டமணி, நெற்றியில் திருநீர், அதோடு சிவனடியார் போல அடியார்களுக்கு இலக்கணம் குறுநகை. நம்முடைய நடராஜ பெருமான் சதா ஒரு மாதிரி கொவ்வை செவ்வாயின் குமிழ் சிரிப்பும்பாங்க. அது நம்பெருமானுடைய ட்ரேட்மார்க் சிரிப்பு. அது யாருக்கு இருந்தாலும் அவங்க சிவனடியார்கள். ஏன்னா அவர்களுக்குள் சிவன் இருப்பார். அப்படி இவர் என்ன பண்ணார், இந்த கிழவர் வயோதிகர், ஏழை வயோதிகர் இங்கே என்ன செய்கிறாரு, திருக்குறிப்பு தொண்டர் இருக்கும் இடத்திற்கு வருகிறார். நம்மால் பார்த்தாரு, திருக்குறிப்பு தொண்டர் எழுந்தார். இவருடைய தோற்றம், அந்த குறுநகை எல்லாம் அவரை ஈர்த்தது. அவரை கண்டவுடன் பணிந்து விழுந்து வணங்கி அவரிடம் கேட்கிறார், ஐயா தாங்கள் அணிந்துள்ள ஆடை கந்தையாக இருக்கிறது, அழுக்காக. கந்தை என்றால் அழுக்கு மிகுந்த அதிகமாக தையல் போடப்பட்ட ஆடை என்று பொருள். அதை இவர் கேட்கிறார், ஐயா இந்த கந்தையை தாருங்கள், அதனை நான் தூய்மை செய்து தருகிறேன், துவைத்து சுத்தம் செய்து தருகிறேன் என்று கேட்கின்றார் நம்முடைய திருக்குறிப்பு தொண்டர். நம்மால்
அடியவராக வந்த நம்முடைய வயோதிக ஏழை பங்காளர் என்னங்கிறாரு, இங்க பார்ப்பா, நீ யாரோ தெரியல ஏகாலியர் போல இருக்க, என்னுடைய உடல் மிக வயோதிகமுடையவன் நான், என் உடல் இரவு நேர குளிரை தாங்காது. இப்பொழுது 12-11 மணி அதிலே இந்த குளிர் அடிக்கிறது. எனவே சூரியன் மறைவதற்குள் நீ என்ன செய்ய வேண்டும், இந்த கந்தையை துவைத்து உலர்த்தி தர வேண்டும். இல்லையேல் என்னை குளிரில் வருத்தும் நிலை வரும் என்று கூறுகிறார். உடனே நம்முடைய திருக்குறிப்பு தொண்டர் அந்த அழுக்கான கந்தையை வாங்கி நறுமணமிக்க நீரில் நனைத்த பின் ஆவியில் இட்டு எடுக்கிறார். வெள்ளாவி வைத்தல் என்று பெயர். எவ்வளவு அழுக்கு இருந்தாலும் அது வந்துடும். அந்த வெள்ளாவி வச்சு எடுக்கிறதுக்குள்ளே நண்பர்களாயிற்று. சரி, இதை போய் வெள்ளாவி வச்சு சூடானங்கன்னு அதை போய் துவைப்பாங்க. துவைக்கப்படும் பொழுது இறைவனுடைய அன்பினால் அருளினால் மழை பொழிய ஆரம்பித்தது. அந்த மழை விட்டப்பாடு இல்லை, பேஞ்சிக்கிட்டே இருக்கு. மாலை ஆயிடுச்சு. மழை நிற்கும் நிற்கும் நிற்கும்னு நம்முடைய அன்பர் காத்து கொண்டிருக்கிறார். மழை நிற்கவே இல்லை. ஆமாங்க சாமி, நீங்க தொடர்ந்து ஒரு தொண்டை செய்யும் பொழுது சில சமயத்திலே அந்த தொண்டே நமக்கு மரண வேதனையையும் மன வருத்தத்தையும் வந்துவிடும். அவ்வழியிலே இங்கே நம்முடைய திருக்குறிப்பு தொண்டர் இரவாகிவிட்டது. ஐயோ, அந்த வயோதிக அடியாருக்கு நான் எவ்வளவு பெரிய இடையூறை நினைத்து விட்டேன். இது நான் எதிர்பாராத ஒன்று. நல்ல வெயில் அடித்து கொண்டிருந்தது. இந்த மழை ஆரம்பிக்கும் பொழுதே இந்த ஆடையை வீட்டிற்கு உள்ளே எடுத்து சென்று காற்றில் உலர்த்தி கொடுத்திருக்கலாமே. இதை நான் மறந்துவிட்டேனே என்று அந்த கவலையினால் மயங்கி விழுகிறார். பின் எழுந்து அடியவருக்கு தீங்கு துணைத்து செய்த குற்றத்திற்காக இந்த துணித்து வைக்கும் பாறையிலே நம் தலையை மோதி உயிரை விட்டு விடலாம். ஏனெனில் எந்த ஒரு சூழ்நிலையும் நாம் செய்து வரும் தொண்டு பாதிக்கப்படுமாயின் செத்து போய்விட வேண்டும். எங்கள் ஆலயத்திலே 1990 எங்கள் சொக்கநாதரை நாங்கள் சீவி சிங்காரித்து பச்சை குழந்தையை போல அன்னை மீனாட்சியும் துர்க்கையும் எல்லா பரிவார முத்தங்களையும் அன்போடு அவர்களை அப்படியே ஒரு குடும்பம் நடத்தி வந்தோம். மற்றவர்கள் எப்படியோ அடியேன் அப்படித்தான் நினைத்து, அது வேற லெவல் சேவை. எம்பெருமானை பிரிந்து அந்த கணமே அடியேன் செத்து போயிருந்தா எனக்கு நிறைய பிரச்சனை இருக்காது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் பணம் இடையில் சாமி எங்களுக்காக ஒரு 40 நாள் அடியேனாவது வந்து சேவை செய்வேனோ என்று காத்திருந்தார். எனக்கு முன்னிருந்து என்னை ஆலயத்துக்கு அழைத்து சென்றவர், நான் போகாத எவன் போனாலும் நானே தடுத்துருவேன்னார். ஒரு அடியாருக்கு ஒரு தேவையில்லை, ஏற்கனவே அவர் மேலே நிறைய பேருக்கு காண்டு. இது நம்ம வேற ஏன் அவருக்கு மன உளைச்சலை தரணும், போகாத வெளியே நின்னதனுடைய விளைவு சாமி அந்த மூலஸ்தானத்திலே அழுக்கண்டி போய் ஐய எப்படித்தான் இந்த குருக்களுக்கு அந்த மனது வந்ததோ தெரியவில்லை. பணம் வரும் இன்றைக்கு சாமி பலன்னு சிங்காரித்து கொண்டிருப்பார். அடுத்த நாள் அப்படியே பாவமா தாயில்லாத குழந்தை போல இருப்பார். அப்பெல்லாம் என்னுடைய மனதில் வந்த எண்ணம், இந்த கொடுமையை பார்ப்பதற்கு நாம் இறந்து விட்டால் மேல் என்று. என்ன ஆனாலும் சிறு தொண்டரை போலவோ அறிவாட்டாயரை போலவோ அவ்வளோ பக்குவம் இல்லை. அதனால் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திருக்குறிப்பு தொண்டர் அவர்
செய்த சேவை கெடும் பொழுது இறந்து விட வேண்டும். மனம் துணிந்தார். பாறையில் தன்னுடைய தலையை வேகமாக மோதுகிறார். அந்த நேரத்திலே சிவபெருமான் அந்த பாறையிலிருந்து தன் திருக்கரத்தை வெளிப்படுத்தி திருக்குறிப்பு தொண்டரின் தலை மோதாமல் பிடித்து கொண்டார். அந்த வேளையிலே வான்மழை நின்றது. தேவர்கள் விண்ணில் இருந்து மலர் மாலை பொழிந்தனர். சிவபெருமான் மழவிடையில் உமையுடன் காட்சி தருகிறார். நம் திருக்குறிப்பு தொண்டர் தலைக்கு மேல் கைகூப்பி தொழுது அழுது நிற்கிறார். உடனே நம்பெருமான் இந்த ஏழை பங்காளர் கந்தையை கொடுத்த அந்த கருணைக்கடல், கங்கை அல்ல கந்தையை, அவர் அணிந்திருந்த கந்தலாடையை கொடுத்து அதன் மூலம் திருக்குறிப்பு தொண்டருடன் அவரை சிவலோகம் அழைத்து செல்வதற்கு வருகிறார். திருக்குறிப்பு தொண்டரை நோக்கி, மூவுலகிலும் உன் புகழ் பரவ வேண்டும், அதற்காகவே கந்தையை கொடுத்து உம்மை ஆட்கொண்டோம். இனி என்றும் என் உலகு நீங்காமல் என்னுடைய சிவலோகத்திலே என்றும் வீற்றிருப்பாய், என்னுடன் இருப்பாய் என்று அருளுகிறார். திருக்குறிப்பு தொண்டர் பெருமானின் திருவடிக்கோள் இருக்கின்றார். என்ன, இந்த காஞ்சிபுரம் சென்னையிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மூவர் பாடல் பெற்ற திருத்தலம். இந்த வரலாற்றிலே நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. நாயனார் வீட்டிற்கு துணியை எடுத்து சென்று கந்தையை காற்றில் காய வைத்திருக்கலாமே என்று மாலையில் நினைத்தது இறைவனுடைய மறைத்தல் தொழிலினால் வந்த ஞாபகம். மறது இறைவன் 5 தொழில் செய்கிறார்: ஆக்கல், அழித்தல், படைத்தல், மறைத்தல். இறைவன் நாயன்மாருடைய சிந்தனையிலே, அந்த திருக்குறிப்பு தொண்டருடைய சிந்தனையிலே வீட்டிற்கு சென்று கந்தையை காற்றில் காய வைக்க முடியும் என்ற எண்ணத்தை மறைத்து, அதற்கு பிறகு பெருமானே வந்து அவருடைய அடுத்த தொழிலை செய்கிறார், அருள்பாலித்தலை. ஆக என் அன்பின் உறவுகளே, சிறுமானையே வாழ்வின் முன்வைத்து வாழும் உயிர்களுக்கு சிவன் மறைப்பாற்றலை அருளாற்றலாக வழங்குகிறார். திருக்குறிப்பு தொண்டராயனார் தான் செய்திருக்க வேண்டிய வேலையை மறந்தது திருவருள் செயல். இறைவனையே நினைந்து வாழ்வது அவருடைய நித்திய செயல். இந்த காஞ்சிபுரத்திலே திருக்குறிப்பு நாயனார் வழிபட்ட சிவாலயம் இன்றும் இருக்கிறது. காஞ்சி செல்வர்கள் சென்று தரிசியுங்கள். இந்த வரலாறு நமக்கு கூறக்கூடிய ஒரே ஒரு அறிவுரை, ஏகாலியர் அவருடைய திருக்குறிப்பு தொண்டர் வாழ்வியல் சூழலிலே அவரால் இயன்றவரை அடியார்களுக்கு உதவினார். நாம் எல்லோரும் ஆலயத்திற்கு செல்கின்றோம். அம்பாளுடைய புடவையில் 1/2 கிலோ எண்ணெய் ஊறி போயிருக்கும். சாமியுடைய வேட்டி அங்கங்கே கருப்பா சகிக்காது, அப்படி இருக்கும். பரிவார்த்த முகூர்த்தங்களுக்கு கேட்கவே தேவை. கட்டுன அன்னைக்கு தண்ணி பார்த்துருக்கோம் அந்த துணி. ஒவ்வொரு அன்பரும் திருக்குறிப்பு தொண்டராக மாற வேண்டும். நீங்கள் ஒன்றும் அங்கே கம்பை நதிக்கு போய் காவிரி நதிக்கு போய் காத்திருந்து நீங்கள் அடியார்கள் வந்த பிறகு துவைத்து தர வேண்டாம். வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்தில் உள்ள இறைவனுடைய ஆடைகளை வீட்டிற்கு கொண்டு வந்து சுத்தபத்தமாக துவைச்சி முடிந்த, எங்கள் ஊரில் எங்கள் மேட்டூர் சொக்கனார் கோயிலில் காளியம்மாள் அப்படின்னு ஒரு ஏகாளியர் அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து மாதத்தில் 15 நாளைக்கு ஒருக்கா துணி எடுத்து போவாங்க துவைக்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, சாமி துணி துவைக்க கொண்டு போடும்போது வேறு துணி எடுத்துகிட்டே போக மாட்டாங்க. அதனால் வர்ற வருமானத்தை பற்றி எல்லாம் அந்த அம்மா கவலைப்படாது.
என்ன சாமி கரெக்டாக 15 நாளுக்கு ஒருக்கா வந்துடும். துணியெல்லாம் அது கொஞ்சம் அழுக்கு இருந்தால் கூட தூக்கி போட்டுருவேன். பேருக்கு துணின்னு லேசாக ஏதோ தெரிஞ்சால் கூட தூக்கி போட்டுருதான். அதற்குரிய தொகையை அடியேன் பெருமான் எனக்கு கொடுத்த வருமானத்திலே வாங்கி கொள்வார். அவருக்கு கொடுக்க நம்மாறு. ஆக என் அன்பின் உறவுகளே, உங்கள் இல்லத்திலே கணவன் மனைவி இருவரும் சிவனடியாக இருந்தாலும் சரி, அல்லது யாரோ ஒருவர் அடியாராக இருந்தாலும் சரி, சாமி துணியை வாரத்தில் ஒரு நாள், ஒரு 4 துணி, நம்ம எவ்வளோ துணி துவைக்கிறோம்ல, வீட்டிற்கு எடுத்து சென்று, நம்ம அப்பா இல்லையா பாடுறோம் இல்லை, அம்மையே அப்பா பாடக்குள்ள குழுகுலுன்னு இருக்குல்ல, வரம் கேட்கணும்ல, கடவுளே எனக்கு பணம் கொடு, காசு கொடு, நான் நினைச்சதெல்லாம் செஞ்சுவேன், நான் உன் பிள்ளை இல்லையான்னு போய் சாமி முன்னால் அப்படியே பம்பரம் இல்லை, பம்பரம்னா சுத்துற மாதிரி, அப்படி அங்கே போய் சுத்துறது என்ன, ஏதோ நம்ம அவருக்கு அப்படியே பெரிய பிள்ளையா பிறந்துட்ட மாதிரி சீன் போடுறது. ஆனால் சாமி அழுக்கு துணி கட்டிகிட்டு இருப்பார். பரிவார மூர்த்தங்கள் எல்லாமே சிவருமானுடைய வேறு வேறு வடிவங்கள், எல்லாம் கந்தலாடை அணிஞ்சிருக்கும். எல்லாரும் தீபாவளிக்கு துணி எடுப்போம். ஒரு ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 40 சிவனையார் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. 10 பேரில் ஒவ்வொருத்தரும் தீபாவளிக்கு துணி எடுக்கக்குள்ள ஒவ்வொரு சாமிக்கு ஒரு துண்டாவது எடுத்தா, தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் எடுத்தால் எல்லா சாமியும் நல்ல துணி கட்டுமில்ல. அறநிலையாட்சித்துறை செய்யும், ஆதீனம் செய்யும், அவன் செய்வான் இவன் செய்வான்லாம் இல்லை. அவர்களெல்லாம் அம்மை எங்கள் அப்பா சிவன் சொல்கிறதே கிடையாது. தொண்டர்கள் நாம் அடியார்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற நாம் தான் அப்படி டம் டம் அடித்து கொண்டிருக்கிறோம். அதை செயலில் காட்டினால் பெருமான் மகிழ்வார் அல்லவா. கேட்டா, ஐயா நான் நினச்சிங்கய்யா மறந்துடுச்சு, மறைப்பாற்றல் வரும்பொழுது நமக்கு நினைவூட்ட சாமி வரணும்னா நீங்கள் தினந்தோறும் அல்ல, வாரத்தில் ஒரு நாளாவது திருக்குறிப்பு தொண்டராக மாறுங்கள். நம் ஆலயத்துள்ள இறைப்பெருமேனிகள் எல்லாம் நல்ல மணக்க நல்ல ஆடை கட்டட்டுமே. என்ன இந்த மதுரையில் அத்துஜாம பணி செய்யறதுல எனக்கு ரொம்ப, மதுரையில் அத்துஜாம பணியில் சாமி எனக்கு விசிறி கவரி தீவெட்டி எல்லாம் கொடுப்பார் சேவை. அங்கே அன்பர்கள் இருக்காங்க. அதில் வேலுசாமி அண்ணான்னு ஒருத்தர் திருவடி சேர்த்தார். அருமையான மல்லிகைப்பூ வாங்கி, மதுரை மல்லியே நல்லா மணக்கும், அதுக்கு ஜாஸ்மின் சென்ட் அடிப்பார், யாருக்கும் தெரியாமல். சாமி அம்பாள் மேலே மணக்கணுமா. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இரவு அர்த்த சாமியும் அம்பாளும் மல்லிகை மட்டும் சூடியிருப்பாங்க, வெள்ளை ஆடை அணிந்து. அது வேறு அழகு மீனாட்சி. அழகு மீனாட்சின்னா அந்த அர்த்த அழகிதான். அப்படி மனம் லயித்து இறைவனுடைய ஆடைகளை துவைத்து கொடுத்து அதற்கு லைட்டாக சென்டேடு பண்ணி சாமி எவ்வளோ சந்தோஷப்படுவார்ல. அதுக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம துணி துவைச்சி கொடுத்து அவங்கள போட வச்சு அணிவித்து அழகு பார்த்துருந்தா தான் சாமிக்கு போடுற தகுதி கிடைக்கும். அப்பா அம்மா இல்லைன்னா மாமா மாமியார் இல்லை தாத்தா பாட்டி, அவங்கள சிவமாம் நினைத்து நீங்கள் அந்த மாதிரி செஞ்சால் சிவம் உங்களை ஆட்கொள்ளும். எத்தனை பேர் திருக்குறிப்பு தொண்டராக வருங்காலத்தில் பெருமான் முன் இருப்பீர்கள் என்பது எளியனுக்கு தெரியாது. சும்மா கதை அடிச்சுட்டு போல சொக்கருக்கு தெரியாது. வாழை கற்று தரணும். வாழை கற்று கொடுத்தால்தான் அவர் வழிகாட்டி, நெறியாளர், நல்ல தந்தை, நல்ல தனையன், நல்ல கணவன், நல்ல பிள்ளை, யாராக இருந்தாலும் வழிகாட்டணும். ஆக என் அன்பின் உறவுகளே, முயற்சிப்பீர்களா? என் பதிவில் குற்றம் இருப்பின் அது மிராட் சொக்கனாவிற்கு சொந்தமானது. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருக்குறிப்பு தொண்டதும் அடியார்க்கும் அடியேன். ஏனெனில் திருக்குறிப்பு தொண்டரை போல குறிப்பறிந்து தொண்டு செய்யக்கூடிய அடியார் யாராக இருந்தாலும் அவருடைய திருவடிகள் எம் தலைமையிலனே. ஏன்னா அவர்கள் வாழும் திருக்குறிப்பு தொண்டர்கள் அல்லவா. என்றேனும் திருநள்ளாறு பக்கமோ அல்லது தஞ்சை பக்கமோ அல்லது ஏதோ ஒரு பக்கம்
அடியேன் வரும்பொழுது அங்கு யாரேனும் ஒரு திருக்குறிப்பு தொண்டர் இருக்கின்றார் என்று தெரிந்தால் கண்டிப்பாக சந்திப்பேன். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.